வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய ஓல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் 350 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல் TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே 17,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ராயல் என்ஃபீல்டு பம்பர் போட்டிருக்காரு. ரூட்ஸில் 2 ஜெட் ஆர்னு பெரிய ஆர்னு மாட்டியிருக்காரு. ஷார்ட் பட்டில் பஞ்சாபி சைலன்சர் போட்டிருக்காரு. ரியர் வீல்லாம் பார்த்தீங்கன்னா 19 சைஸ்லேருந்து கிளாசிக் மாதிரி 18 சைஸ் போட்டு பெரிய டயர்லாம் மாட்டியிருக்காரு. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறதுக்கே அருமையாக ஒரிஜினல் சூப்பராக வண்டி பார்க்கவே அப்படி லுக்காக இருக்குது. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேஜிக் பிளாக் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரியே இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலேயே இருக்குது. கம்பெனிலேருந்து வந்த டயர் மொத்தமே பார்த்தீங்கன்னா 17,000 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு வந்தாப்பில் இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் பக்காவாக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1975 சொல்லிட்டு அட்வான்ஸ் நம்பர் வாங்கியிருக்காரு. ராயல் என்ஃபீல்டு பம்பர் மாட்டிருக்காரு. 2 ரூட்ஸ் ஜெட் ஆர்என் எக்ஸ்ட்ராவா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. இண்டிகேட்டரில் இருக்குது. குரோம் கூட பாருங்கள் நீட்டாக அப்படியே கண்ணாடி மாதிரி தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. வண்டியோட டேங்க் பாருங்கள். இந்த எம்பளத்துக்கு தான் இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு இந்த ரெக்க மாதிரி இருக்குது. இந்த எம்பளத்துக்கு அவ்வளோ பெரிய வாண்டட் ஊருக்குள்ள பசங்க இந்த மாதிரி விரும்பி கேட்பாங்க. ஒரிஜினல் ஓட்டம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஒரு லாயர் வச்சுருந்தாரு இந்த வண்டியை. 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நீங்களே பாருங்கள். கோல்டு லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டேங்கில் சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள். பேட்டரி பாக்ஸு எல்லாமே பார்த்தோம்னாக்கும் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு ஸ்க்ராச்சஸோ பேட்டரி ஆசிட் வடிஞ்ச மாதிரி பெயிண்ட் போன மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள். புல்லட் 350 அப்படி பக்காவாக அந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஹெல்மெட் தொங்க போட்டு வச்சு செஞ்சு அந்த மாதிரி டேமேஜான வச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது சிங்கிள் டிஸ்க் ABS-ஓட வரக்கூடியது. ரியர் அந்த ABS கிட்ட எல்லாமே பக்காவாக இருக்கும். பாருங்கள் ஏதாவது தூசி ஈஸி அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. அப்படியே அவ்வளோ நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிற கஸ்டமர். பெரிய டயர்லாம் பாருங்கள். பெரிய டயர் ஸ்டாண்டர்ட் வந்து சின்ன டயர் தான் போட்டிருப்பாங்க எலக்ட்ரா மாதிரி. இந்த டயர் வந்து ஒரு ரிம் எல்லாமே ஆல்டர் பண்ணி பெரிய டயர் போட்டிருக்காரு. செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் பாருங்கள். புது ஸ்ப்ராக்கெட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். புது ஸ்ப்ராக்கெட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்லேயே ஆர்டர் போட்டு ஷார்ட் பாட்டில் பஞ்சாபி சைலன்சர் போட்டிருக்காரு. ஒரிஜினல் சைலன்சர் அது. டூப்ளிகேட்லாம் நல்லா வெளியில் விற்கிற மாதிரி. சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள். ரைட் பாக்ஸுமே வந்து எதுவும் பேடான ஸ்க்ராச்சான அந்த மாதிரி எதுவுமே ஒரிஜினல் பக்கா ஒரிஜினல் பெயிண்ட்டு. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஷோரூம்லேயே விட்டு கூட செல்ஃப் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலே விட்டு கிட்டத்தட்ட 30,000 செலவு பண்ணி ஆர்டர் பண்ணி மாட்டிருக்காரு. சைட் டேங்க்லாம் பாருங்கள். எதுவும் பேட் ஆகலை, ஸ்க்ராட்ச் ஆகலை, எந்த ஒரு டேமேஜோ போடு வந்ததோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பக்கா கண்டிஷனில் இருக்குது. இண்டிகேட்டர்லாம் பாருங்கள். இந்த வண்டி பார்த்தோமாக்க போல்டு ஒரு ரெட்ரோ லுக்கில் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு லைனு எல்லாமே பார்த்தோமாக்க என்ன செய்யணும் இடம்னோம்னா அவுட்லுக் எல்லாம் பார்த்தோமா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தோமாக்க ஒரு ஓல்டு புல்லட்டு கிட்டத்தட்ட பார்த்தோமாக்க ஒரு 90s 70s 60s வந்து புல்லட்டு மாதிரியே இருக்குது அந்த வண்டி பார்க்குறதுக்கு. இந்த வண்டி எல்லாமே பாருங்கள். ராயல் என்ஃபீல்டில் எல்லாமே 350s வந்தாலும் நிறையா வண்டி பார்த்தோமாக்க ரீசேல் மார்க்கெட் இல்லாமல் இருக்கும். இந்த வண்டியெல்லாம் பார்த்தோமாக்க குறைச்ச அமௌண்ட்டில் வண்டி விற்றுருந்தாலும் ஆனால் ரீசேல் மார்க்கெட்டில் என்னையுமே பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் இருக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி பார்த்தோமாக்க நம்மளோட கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,57,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க முன்ன பார்த்து குறைச்சி கொடுக்கலாம். 2020 லாஸ்ட்டு TN 60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி பார்த்தோமா நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. வண்டி வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.